Hey lovelies, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Simple Tamil Channel. இன்னைக்கு வீடியோல ரூப் மந்த்ராவோட 5 different types of face wash ஓட complete and honest review தான் பார்க்க போறோம். So நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். So last வந்து ரூப் மந்த்ராவோட ஸ்கின் கேர் haul வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் ரூப் மந்த்ராவோட ஃபேஷியல் வைப்ஸ் ரிவ்யூவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணலன்னா லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட 5 வகையான ஃபேஸ் வாஷஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ்மே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நீம் ஃபேஸ் வாஷ், குக்கும்பர் ஃபேஸ் வாஷ், அலோவேரா ஃபேஸ் வாஷ், லைம் அண்ட் மின்ட் ஃபேஸ் வாஷ், மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த மாதிரி தான் 5 வகையில் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து கிடைக்குது ரூப் மந்த்ராவோட ஃபேஸ் வாஷஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கேஜிங், ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நார்மல் டியூப் பேக்கேஜிங்கில் வருது. அண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வருது, ஒரு பிளாஸ்டிக் பேக்கேஜிங் தான். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நியூ ரூப் மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஆயுர்வேதிக் மெடிசனல் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் அந்த ஃபேஸ் வாஷ்க்கு என்ன கிளைம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 ml + 15 ml எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலி வந்து உங்களுக்கு 115 ml குவான்டிட்டி வருது. அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 83 rupees. ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு 3 years இருக்குது. மற்ற இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீம் ஃபேஸ் வாஷ் தான். இது வந்து நமக்கு என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணும் அண்ட் டீப்பில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடும் அண்ட் பிளெமிஷஸ் அண்ட் பிம்பிள்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளைம். ஸோ இதில் வந்து நீமோட பவர் இருக்குது. நீம் வந்து நேச்சுரலாகவே நமக்கு வந்து பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னீஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷும் அப்படி தான். இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, அந்த வேப்பிலையோட கலர்லேயே இருக்குது. அண்டு ஸ்மெல் வந்து வேப்பிலை ஸ்மெல் வந்து இல்லை, கொஞ்சம் வந்து நல்ல ஸ்மெல் தான் வந்து இருக்குது. மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸ்கின் இல்லை வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் இருக்குது அப்படின்னா இதை நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிடுது. அண்ட் டர்ட்டும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுது. இதில் கிளைம் பண்ணியிருக்க மாதிரி டர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணி உங்களோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி விடுது. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஃபேஸ் வாஷ். ஸோ இதில் வந்து குக்கும்பரோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெமிஷஸ் அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கூடவே ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்யூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்குது, லைக் குக்கும்பரோட க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் வந்து எக்ஸாக்ட்லி வந்து குக்கும்பர் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குமோ, வெள்ளரிக்காய் எந்த ஃப்ரேக்ரன்ஸில் இருக்குமோ அதே ஃப்ரேக்ரன்ஸில் இருக்குது. அண்ட் கன்சிஸ்டன்சி எல்லாமே எல்லா ஃபேஸ் வாஷுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெல் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபோமிங் கன்சிஸ்டன்சிக்கே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ரின்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த குக்கும்பர் ஃபேஸ் வாஷ் வந்து இந்த சம்மருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குக்கும்பர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து சம்மருக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனாலவே என்னவோ தெரியல, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சம்மருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. லைக் நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்குது. ஸோ ரிஃப்ரெஷிங்காக ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது இந்த சம்மருக்கு. அண்ட் ஆயில்ஸும் வந்து ரிமூவ் பண்ணுது, பட் எக்ஸஸ் ஆயில் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுது. நம்மளோட நேச்சுரல் ஆயில்ஸ் எதுவுமே அந்த ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணல. அண்ட் சொல்லியிருக்க மாதிரியே ஸ்கின்னையும் வந்து நல்லாவே ப்யூரிஃபை பண்ணுது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா. ஸோ இதில் வந்து ஆலோவேராவோட என்ரிச்மெண்ட் இருக்குது. இதில் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஸ்கின் டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அண்ட் அட் த சேம் டைம் பிளெமிஷஸ் அண்ட் பிம்பிள்ஸை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆலோவேரா யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லா ஸ்கின் டைப், இந்த ரூப் மந்த்ராவோட ஃபேஸ் வாஷஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து செட் ஆகும். பட் ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் டைப்புக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அந்த வகையில் இது வந்து உங்களுக்கு ஸ்கின் டைப்புன்னு வந்து பார்க்கும்போது ஆயிலி ஸ்கின்னுக்கும் நல்லா தான் இருக்குது. பட் ட்ரை ஸ்கின்க்கு ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. பிகாஸ் ட்ரை ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ட்ரையாக இருக்கும், லைக் மாய்ஸ்சரே இருக்காது. பட் இதில் வந்து ஆலோவேரா ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் நல்லாவே கிடைக்குது. அண்ட் அந்த மாய்ஸ்சரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லாக்இன் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரோட
விட ஹைட்ரேட்டடாக இருக்கும் உங்களோட ஸ்கின். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்கின்னுமே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுது, பட் நீம் ஃபேஸ் வாஷ் அளவுக்கு உங்களுக்கு இது வந்து க்ளீன் பண்ணலைன்னு தான் நான் சொல்வேன். பட் உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் அண்ட் ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. அடுத்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா லெமன் மின்ட். ஸோ இதில் வந்து லெமன் அண்ட் மின்ட், அதாவது லெமனும் புதினாவோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ட்ரைனஸ், ரஃப்னஸ் எல்லாம் போக்கும், கூடவே ஸ்கின் கிராக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான அளவுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அதோட எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் அப்படியே வந்து பிளவாக இருக்கிற மாதிரி அப்படியே கிராக்கடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் அதர்வைஸ் வந்து இது வந்து ட்ரை ஸ்கின்க்கு மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின்க்கும் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஆயில் எல்லாம் இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆயில் செக்ரிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லைம் ஃபேஸ் வாஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இதில் லெமன் இருக்குது. ஸோ எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது அண்ட் நல்ல ஒரு ஷைனி அண்ட் க்ளாஸியான ஒரு ஃபேஸ் வந்து நமக்கு கொடுக்குது ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ். அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்ட் அண்ட் சப்பிளாக வந்துட்டு இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஃப்ரூட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஃப்ரூட். இதில் வந்து நிறைய பழங்களோட கலவைகள் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஸ்கின் டர்ட்ஸை ரிமூவ் பண்ணும் அண்ட் பிளெமிஷஸ் அண்ட் பிம்பிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பீச்சிஷ் பிங்க் கலரில் இருக்குது. பீச்சிஷ் பிங்கிஷ் ரெட்டிஷ் கலர் மாதிரி ஒரு கலர். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வாவ், செம்மையாக இருக்குது. கம்ப்ளீட் மிக்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு இருக்குது அதில். ஸோ ஒரு ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் அதுவுமே வந்து ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இது வந்து டர்ட் ரிமூவிங்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து பண்ணுது. நல்லாவும் வந்து உங்களுக்கு ஒரு கிளென்சராக ஒர்க் ஆகுது. பட் அதையும் தாண்டி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஃபேஸ் வாஷாக இருக்கும். லைக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சும்மா வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து சும்மாவே வந்து எனக்கு அடிக்கடி வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அண்ட் இது நம்மளோட ஃபேஸ் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து கொடுக்குது. அதனால் வந்து இது எனக்கு அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது அவ்வளோ காமிங்காக, ரிலாக்ஸிங்காக, சூதிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் அந்தளவுக்கு இதில் நோட்டீஸ் பண்ணல மற்ற ஃபேஸ் வாஷில் பண்ண அளவுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸ் அண்ட் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டான ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் எனக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் எப்பவும் போல். பிடிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஆல் நேச்சுரல். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்கின்ல தாராளமாக இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து வராது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தான் வந்து செட் ஆகுது. நான் வந்து என் ஸ்கின் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கின் டைப்பில் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து செட் ஆகுது. பட் எனிவேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் எனக்கு இதில் பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரேக்ரன்ஸ். இது எல்லாத்தோட ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸை தாண்டி ரொம்ப ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து பிடிக்காது. லைக் வந்து சென்சிட்டிவாக இருக்கும் எனக்கு நோஸ்க்கு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ப்ராடக்டே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதில் இருக்கிற எல்லா ஃபேஸ் வாஷோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருக்குது அண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங் காமிங்கான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஸோ நீங்களும் வந்து என்ன மாதிரி வந்துட்டு அந்த ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வந்து சென்சிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ்லாம் நீங்கள் வாங்கலாம். எதுவுமே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் அடுத்ததாக வந்து ஜெல் பேஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த சம்மர் டைமில் நமக்கு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள். உங்களுக்கு 83 rupees வருது. கண்டிப்பாக இந்த டியூப் வந்து உங்களுக்கு 1 monthக்கு மேலே லாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பிடிக்காததுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட டியூப் பேக்கேஜிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் ஏரியாவில் உங்களுக்கு லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்லைட் ஓப்பனிங் இருக்குது. அது நீங்கள் எப்போல்லாம் வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு வைக்கிறீங்களோ அப்போல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து லீக்கேஜ் ஆகுது.
அதனால் அது வைக்கிற பிளேஸே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக அண்ட் அன்ஹைஜீனிக்காக ஆகுது. அதனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களோட மொத்த ஹேண்ட்பேக்குமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அண்ட் அடுத்ததாக வந்து இதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் வந்து கொடுக்கல. பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அவங்க ஆட் பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எனிவேஸ் இது வந்து ஒரு நேச்சுரல் பிராண்ட். ஸோ நோ வரிஸ். இப்போ வந்து எனக்கு இந்த ஃபேஸ் வாஷில் பிடிச்சது பிடிக்காததெல்லாம் உங்க கூட வந்து ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம குவிக்காக வந்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ரிவ்யூலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மிக்ஸ் ஃப்ரூட் தான். அவ்வளோ ரிலாக்ஸிங்கான காமிங்கான ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் எல்லா ஃபேஸ் வாஷுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரேங்கிங் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு பிடிச்சது, என்னோடய ஸ்கின்க்கு வந்து எப்படி வந்து அது ரியாக்ட் ஆச்சோ அதை வச்சு தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து நீம் ஃபேஸ் வாஷ்க்கு, செகண்ட் வந்து குக்கும்பா, தேர்ட் வந்து லைமன் மின்ட், ஃபோர்த் ஆலோவேரா அண்ட் லாஸ்ட் வந்து மிக்ஸ் ஃப்ரூட். ஸோ இதில் வந்து டாப் 3 என்னோடய ஃபேவரட் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீம் ஃபேஸ் வாஷ் அண்ட் அடுத்ததாக வந்து குக்கும்பா அண்ட் அடுத்ததாக லைமன் மின்ட். இப்போ வந்து நான் ஒரு ஸ்கின் டைப்புக்கு நீங்கள் என்னென்ன ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் உங்களோட ரேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வாஷில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷில் எது வேணால் ட்ரை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் வந்துட்டு நீம் ஃபேஸ் வாஷ், குக்கும்பர் ஃபேஸ் வாஷ் அண்ட் லைமன் மின்ட் இந்த 3 ஃப்ளேவரும் ட்ரை பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி நீங்கள் இதே நீம், லைமன் மின்ட், குக்கும்பர் இது 3மே ட்ரை பண்ணலாம். ட்ரை ஸ்கின் பீப்புள் ஆலோவேராவும் லைமன் மின்ட்டும் ட்ரை பண்ணலாம். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் லைமன் மின்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எதுக்கும் பேட்ச் டெஸ்ட் எடுத்து இந்த சம்மருக்கு நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் என்ன ஃபேஸ் வாஷ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு நீங்கள் வந்து இதுலேருந்து ஏதாவது ஃபேஸ் வாஷ் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபேஸ் வாஷ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீம் ஃபேஸ் வாஷ், குக்கும்பர், லைமன் மின்ட் இது 3 கம்பல்சரி வாங்குங்க. கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் குக்கும்பர் தவறாமல் வாங்குங்க. வேறு நீங்கள் ஏதாவது ஒன்று தான் வாங்க போகிறீங்கனாலும் குக்கும்பர் வந்து மஸ்ட் பை இந்த சம்மர் சீசனுக்கு. அண்ட் அடுத்ததாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்க எனக்கு ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு இதில் பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீம் ஃபேஸ் வாஷ் தான். பிகாஸ் பேசிக்கலி எனக்கு நீம் ஃபேஸ் வாஷ்னாலே நார்மலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட ஃபேஸ் வாஷோட கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆகட்டும் அண்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்துட்டு நீம் ஃபேஸ் வாஷ் தான் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷில் நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் ரூப் மந்த்ராவோட ஹியூஜ் ஸ்கின் கேர் ஹால் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த பிம்பிள் ஜெல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயுர்வேதிக் க்ரீம் இந்த மாதிரிலாம் ரிவ்யூ வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ க்ரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணாதான் அதோடைய கம்ப்ளீட்டான ரிவ்யூ வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ கைண்ட்லி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவே எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.